கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காக்கிறபடியினால், தேவன் உங்களுடைய சம்பத்துகளை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததியை, உங்களுடைய நற்பெயரை காக்கிறபடியினால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு ஒரு தீமையும் வராது என்று ஒரு தேவ பிள்ளை எப்போ தைரியமா சொல்லலாம் தெரியுமா? நம்மை காக்கும் கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நாம் ஏன் இந்த ஆலயத்திற்கு கூடி வந்திருக்கிறோம்? ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம்? ஏனென்றால் கர்த்தர் என் வலது பார்சத்தில் எப்பொழுதும் நிழலாயிருக்கும்படியாய் விரும்பி வந்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். அவரை தேடி தேவனுடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு. கர்த்தர் உங்களுக்கு வலது பார்சத்தில் நிழலா இருக்கிறபடினால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எந்த தீங்கும் உங்களை அணுகாது. பிசாசிற்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை அணுகாது.